ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் குரூப் சிக்கான வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா 12 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அல்லது ஸ்கில் டெஸ்ட் இது 2 தான் வைக்கிறாங்க. எந்த இன்டர்வியூவும் கிடையாது. நீங்கள் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு உள்ளே ஜாயின் பண்ணிடலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 18,000 மேக்ஸிமம் 92,300 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 15 அக்டோபர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 15ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே இதுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துனே மேலே டாப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இங்கே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா இதில் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. பேக் சைடில் மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சர் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். இரண்டாவது, தகப்பனார் பெயர், அப்படி இல்லைன்னா கல்யாணான பெண்கள் அந்த கணவர் பெயரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மூணாவது, டேட் ஆஃப் பர்த், அதுவும் அவங்க கொடுத்துருக்க இதே ஃபார்மெட்டில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். dt/mm/YYY அந்த ஃபார்மெட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ், எத்தனை வருஷம் எத்தனை மாதம் ஆச்சு நீங்கள் பிறந்து அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுவும் அவங்க கொடுத்துருக்க இதே ஃபார்மெட்டில். அண்ட் தென் பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊரில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜெண்டர், நீங்கள் என்ன மேல்னா மேல் டிக் பண்ணுங்கள், இல்லை ஃபீமேல் இல்லை ட்ரேஸ் ஜெண்டர் எதுவோ அதுக்கு மேலே டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளா இல்லை மேரிடா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, நீங்கள் எஸ்சியா எஸ்டியா ஓபிசி. ஓபிசியில் பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி டிசி கேட்டகரி எல்லாமே வந்துடும். அன்ரிசர்வ் கேட்டகரியா என்னவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உடல் ஊனமுற்றோன்னா பிடபிள்யூடி மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா இடபிள்யூஸ் அதை மென்ஷன் பண்ணுங்கள். முன்னாள் இராணுவத்தினர்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அதை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன்னு இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸ், இப்போ பர்மனெண்ட் அட்ரஸ், மேலே ப்ரெசென்ட் அட்ரஸ், கீழே பர்மனெண்ட் அட்ரஸ், ரெண்டும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இமெயில் ஐடி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆதார் நம்பரை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இருந்துச்சு அப்படின்னா எங்கே வேலை செய்கிறீங்க, என்னவா வேலை செய்கிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க, அங்கே உங்களுடைய வேலை என்ன, அதே மாதிரி எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எத்தனை வருஷம் அங்கே வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜில், டிகிரியா டிப்ளமோவில் 10th என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூலு, என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஆர்டர், அதில் நீங்கள் ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அவங்க அந்த டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸுக்கு 2 பேர்த்தோட நம்பர், அவங்க ஒரு ரிலேஷனில் யாரும் இருக்கக்கூடாது.
2 நம்பர் வந்து 2 பேர்த்தோட பேர், அவங்களோட இது என்ன, அதே மாதிரி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. and then பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இது கூட நீங்கள் வச்சு அனுப்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வச்சு அனுப்புகிறீங்களோ அது எல்லாத்தையுமே டிக் மார்க் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னா டிக்ளரேஷன், உறுதிமொழி. இந்த இடத்துல ஐக்கு அடுத்தது என்ன உங்கள் பேரை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பிளேஸ் அண்ட் டேட், உங்கள் ஊர் பேர், அதுக்கப்புறம் என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட்டு. இந்த இடத்துல அப்ளிகேட் ஆஃப் சிக்னேச்சர், அவ்வளோதான். அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ தான். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் NITTRன்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். இது எதுக்கு கீழே செயல்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே செயல்பட்டு இருக்கு. இது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. சேலரி பொறுத்த வரைக்கும் 29,200லேருந்து 92,300 உங்களுக்கான சேலரி. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி ஹிந்தியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிசைரபிள், இவங்க இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாமே இல்லை அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. பட் இங்கே கொடுத்துருக்கிறது மட்டும் எசென்ஷியல். உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஜென்ரல் கேட்டகிரினா. இது இல்லாமல் ஓபிசி கேட்டகிரினா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், SC ST கேட்டகிரி அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உடல் ஊனமுற்றோர் அப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 29,200லேருந்து 92,300 உங்களுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா BE BTech பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை IT இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க, ஜென்ரல் கேட்டகிரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஜூனியர் டிராஃப்ட்மேன். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா BE BTech சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 35 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், இதுக்கு நீங்கள் டிகிரி எனி டிசிப்ளினில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 25,500லேருந்து 81,100 உங்களுக்கான சம்பளம். இதுக்கும் 35 வயதுனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் ஸ்டீவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் 25,500லேருந்து 81,100. நீங்கள் டிகிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு 25,500லேருந்து 81,100 சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா டைப்பிங்கான நாலேஜ் வேணும். நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் ECE. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் ITI பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ECEயில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 35 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சீனியர் டெக்னீஷியன் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் ITI இப்போ முடிச்சிருக்கணும். ITI பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கனால அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 25,500லேருந்து 81,100 சம்பளம். மேக்ஸிமம் 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 19,900லேருந்து 63,200 உங்களுக்கான சேலரி. இதுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 35 வயதினர் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு ITCSE. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு 19,900லேருந்து 63,300 உங்களுக்கான சேலரி. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ITI முடிச்சுட்டு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இதுக்கும் 35 வயதினர் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு 18,000லேருந்து 56,900 உங்களுக்கான சம்பளம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 35 வயதினர் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் டிரைவர் MTS டிரைவர் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 18,000லேருந்து 56,900 உங்களுக்கான சம்பளம். 10th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் 35 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ இருந்து இங்கே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024 தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/10/2024 சாயந்தரம் 5:30 மணி தான் லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே வர எந்த இதையும் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க.
இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரி ஃபஸ்ட்டு பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை, உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை, பெண்கள் யாரும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் ஆல்ரெடி இதே இதில் அதாவது NITTRல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாரும் பே பண்ண தேவையில்லை. ஆண்கள் கேட்டகரி மட்டும்தான் பே பண்ண முடியும். அதுவும் SC ST கேட்டகரி அதிலெல்லாம் இருக்கவங்க நீங்கள் பே பண்ண தேவையில்லை. மிச்சிருக்க கேட்டகரி தான் பே பண்ணுவீங்க. இதில் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MTS அல்லது MTS அப்புறம் MTS டிரைவர் இது இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 300 ரூபா நீங்கள் பே பண்ணணும். மிச்சம் இருக்க வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸாக. எது மூலிமா நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் SBI கலெக்ட் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்புங்க. எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தி டைரக்டர், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் ரிசர்ச் NITTR, தரமணி, சென்னை 600113 தமிழ்நாடு. இந்த இதுக்கு 15/10/2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த போஸ்ட் கவர் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத போட்டு மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட் இல்லைன்னா ஸ்கில் டெஸ்ட் ஏதாவது வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு எந்த இன்டர்வியூவும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் மட்டும்தான், இன்டர்வியூலாம் கிடையாது. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.